டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி மதராசி. இதுல ஹீரோ சிவகார்த்திகேயன், ஹீரோயின் ருக்மணி, கூடவே வித்யுத் ஜமால் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு. கூடவே ஷபீர்னா யாரும் தெரியாது, ஆனா அவர் பேரு முக்கியமா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டான்சிங் ரோஸ். கூடவே விக்ரந்தும் பண்ணியிருக்காரு. மெயின் ரோல்ல பிஜு மேனனும் நடிச்சிருக்காரு. இந்த கதையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா மியூசிக் அனிருத், டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸும் சிவகார்த்திகேயனும் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒன்லைன்ல நம்மளுடைய இந்த மதராசி ஸ்டோரி பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒரு மனநோய் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் அவர் எப்படி வித்யுத் ஜமால் எடுத்துட்டு வர அந்த துப்பாக்கி எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும், மக்கள் எல்லாருமே பயன்படுத்தணும், பிரச்சனையப்போ கத்தி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, துப்பாக்கி யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்படி இவர் உள்ள வந்து அதை தடுத்தாருங்கிறது தான் கதையே. எப்பவுமே நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ் படம்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஓப்பனிங்லேயே வில்லனுடைய இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படின்னு. வித்யுத் ஜமாலுக்கு ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காரு. கிளாஸு மாசு வேற லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது சிவகார்த்திகேயனுக்கு ஷாட் வைப்பார். ஆனால் அதில் பார்க்கும்போது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இவருக்கு அந்த மனநோய் பிரச்சனை இருக்குங்கிற விஷயம். பட் அதிலிருந்து எப்படி இந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் வந்து அவர் ஃபர்ஸ்ட் சீன்லேயே அந்த வித்யுத் ஜமாலோட ஃபைட் சீக்வன்ஸ்லேயே எப்படியாவது அந்த துப்பாக்கி வந்து தமிழ்நாடுக்குள்ளே வராமல் தடுக்கணுங்கிறது அந்த ஆஃபீஸருடைய டியூட்டியாக இருக்கும். பட் அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் உள்ள நுழையிறது ஒரு நல்ல ட்ரிக்கியான பார்த்து நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட உள்ள இன்வால்வ் ஆகுது. ஆனால் அத்தோடு மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கியூட்னஸ் ருக்மணி, ஆனால் அவங்களுடைய அழகு அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி அவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் அவங்களுடைய லவ் ட்ராக் பார்த்தீங்களா. ஒரு சைடில் அப்படியே கமர்ஷியலில் போனாலும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் பார்த்து அந்த பியூட்டிஃபுல்லான அனிருத்தோடைய மியூசிக்கோட ட்ராவல் பண்ணும் அந்த லவ் பிஜிஎம்மோட வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்மூத்தாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் தாங்க கம்ப்ளீட் கமர்ஷியலை இறக்கி விட்டுருக்காரு ஏஆர் முருகதாஸ். நம்ம செகண்ட் ஹாஃப் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா படத்திலையும் ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு இன்டர்வல் பிளாக்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அந்த இன்டர்வல் பிளாக்ல எல்லாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு விஷயம் வித்யுத் ஜமாலுக்கு நடக்கும். ஆனா அங்கிருந்து ஷபீர் டான்சிங் ரோஸ் எப்படி ரியாக்ட் ஆவாருன்னு எடுத்துட்டு பார்த்துட்டு வரும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டு வந்து இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது அதுதான் ஹைலைட்டு. மூவியோட பீக் அங்க நிற்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவகார்த்திகேயனுக்கு அந்த டில்யூஷன் டிஸார்டர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அது ஒரு விதமான மனநோய். ஆனால் அந்த மனநோய் எதனால ஏற்பட்டது சிவகார்த்திகேயனுக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரும். அதில் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அங்கிருந்து அவர் ஃபேஸ் பண்ணுற இந்த டில்யூஷன் டிஸார்டர் ப்ராப்ளம், அங்கிருந்து அவருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் ருக்மணிக்கும் இருக்கிற ட்ராக்கு செகண்ட் ஆஃப்ல வரும்போது அவங்க ஃபேமிலிக்கு நடந்த விஷயம் ஹீரோயினுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல கதையின் சூப்பராக ட்ராவல் ஆகிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டில்யூஷன் டிஸார்டரோட நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கிளப் ஆகும்போது ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் அடிக்கும்போது சிவா மிஸ் பண்ணாத இன்னும் 2 குத்து வித்யுவான அது நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சீட்டோட எட்ஜிலே கொண்டு போய் நிறுத்துவார் கிளைமேக்ஸில். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீனு போகிறதுக்கு முன்னாடி வித்யுதோட செகண்ட் ஒரு இன்ட்ரோன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு டைமில் வரும்போது அவர் ஒரு மாஸ் எலிமெண்ட் வச்சிருப்பார் பாருங்க. ஃபைட் கோரியோகிராஃபர், ஃபைட் மாஸ்டர், அப்படியே நம்ம எல்லாருமே கன் ஷாட் பார்த்துருக்கோம். அப்படியே கன்னை ஷூட் பண்ணிட்டு 3 பேரை தள்ளிட்டு வந்து உட்காந்து வந்து நிற்பார் பார்த்துங்க. கத்தியில் நம்ம தளபதி நின்ன மாதிரி அப்படி வந்து உட்காந்து அப்படியே துப்பாக்கி நின்றுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். துப்பாக்கி யார் வச்சிருந்தாலும் அங்கே வில்லன் நான் தான். வித்யுத் பதிவு பண்ணுறது கெத்து, கிளாஸு, மாசு, இது எல்லாமே ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது ஷபீருக்கு என்ன நடுவில் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அங்கிருந்து வித்யுத் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பிஜு மேனன் அவருடைய பையனாக நடிச்சிருக்கிற விக்ராந்துக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதனால் அவர் எப்படி ரியாக்ட் ஆகிறாரு, அது ஒரு ட்ராக்ல வரும். எல்லாமே மொத்தமாக சேர்ந்து கலவையாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய தலைவன் இருக்கா பாருங்க அனிருத், அவருடைய பிஜிஎம்மும் அவருடைய சாங்ஸும் இந்த மூவியோ வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருக்கு. ஆனால் என்னதான் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் சுத்தமாக இல்லையா இந்த மூவிலன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, அங்கங்கே இருக்கு. எப்பவுமே முருகதாஸுடைய படத்தில் அவருடைய ஆக்ஷன் பிளாக்கு கதையோடு சேர்ந்து லவ் சீக்வன்ஸும் ட்ராவல் ஆகும். பட் இந்த படத்தில் அந்த கதையோடு சேர்ந்து கிளப் ஆகி போகலையோ அப்படிங்கிறது
எனக்கு ஏதோ தோணுச்சு. பட் அது ஒன்று தான் மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு. பட் மற்றபடி கம்ப்ளீட்டாக கதைக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் எங்கேயுமே லேகே கிடையாது. ஆனால் அது ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான். அந்த லவ் சீனும் இந்த ஸ்டோரியோடும் கிளப் ஆகலையோ அப்படிங்கிறது எனக்கு ஃபீல். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ டில்யூஷன் டிஸார்டரோட இருக்கிறவங்க எல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுக்கிட்டு அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியலையோ. டைரெக்டாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் பெஸ்ட்டாக வந்திருக்குமோ அப்படிங்கிறது நம்ம கருத்து. ஆனால் மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்திருக்கு. பட் இந்த மூவி கம்ப்ளீட்டாக, அதாவது மதராசி கம்ப்ளீட்டாக எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா இது முருகதாஸுக்கு ஒரு கம்பேக்கான ஒரு படம். சிவகார்த்திகேயனுக்கு போன படம் அமரன் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் இருந்துச்சோ இது அதை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்ட்ல ரிவீல் பண்ணும். அத்தோட மட்டும் இல்லாமல் பிஜிஎம் ஆகட்டும், ஃபைட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ஆகட்டும், நம்ம ஏஆர் முருகதாஸோடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஷபீருடைய எக்ஸ்ட்ரா புட்டிங் அந்த படத்தில் பெஸ்ட்டாக வந்திருக்கு. நம்மளுடைய டான்சிங் ரோஸ், அது எல்லாருடைய ருக்மினுடைய அந்த க்யூட்னஸ்ஸு சூப்பருங்க. ஏஸ் படத்தில் நம்ம விஜய் சேதுபதியோட நடிச்சுட்டு இப்போ மறுபடியும் மதராசியில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக, நல்ல ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டில்யூஷன் டிஸார்டரோட ஒரு மாஸ் எலிவேட்டோட வேற லெவல் இந்த படம் கட்டாயமாக இருந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் இந்த படம் வந்து மக்கள் அனைவரையுமே கண்டிப்பாக பூர்த்தி அடைய வச்சிருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வைக்கும் போதே நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வரும் தெரியுமா? இந்த கேரக்டர் பாதியில் எங்கேயாவது இறந்துருவாங்க, இல்லைன்னா இவங்க தான் ஸ்பையாக இருப்பாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். விக்ரந்தோடைய கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சுங்க. ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு எல்லாருனாலையும். ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய மூஞ்சி பார்த்துக்கிட்டோம், இது நம்ம அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணதில்லை அப்படின்னு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதோடைய மதராசி படத்தோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், அந்த சாங்ஸ் ஆகட்டும். ஆனால் அடுத்து அப்படியே கமர்ஷியலாக இறங்கி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது அப்படியே அந்த கத்தி நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோமோ முருகதாஸ் படத்தில் துப்பாக்கியில் எப்படி என்ஜாய் பண்ணோமோ இதுலேயே துப்பாக்கியோட ட்ராவல் ஆகுது. துப்பாக்கி டேர்ன் பண்ணும்போது வித்யுத்தோட கையோட ட்ராவலை கீழே வந்து நெக்ஸ்ட் எங்கே ஷார்ட் ஆகுதோ அங்கேருந்து அந்த புல்லட்டோட ட்ராவல் ஆகும்போது சினிமாட்டோகிராஃபி 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு இந்த படத்தில் நம்ம சொல்லலாம். அத்தோட மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட்டுனா இதுதாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு சிவாக்கு இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் 100% ஸ்டண்ட் கோரியோ கட்டாயமாக இந்த படத்தில் எல்லாருடைய மைண்ட் செட்டையும் பூர்த்தி அடைய வைக்கும். இதோட மட்டும் இல்லாமல் லவ் சீக்வன்ஸு, அதில் இருக்கிற பிஜிஎம்ஸ் ஆகட்டும், இல்லை சாங்ஸ் ஆகட்டும், நம்ம தலைவர் அனிருத் பற்றி சொல்லியா வேணும். எல்லா படத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது அங்கே வைப்பார். இந்த சீனை எலிவேட் பண்ணுறது அவருடைய பிஜிஎம் மட்டும்தான். அதில் 100% பூர்த்தி பண்ணியிருக்காரு. இது எல்லாமே டோட்டலாக சிவகார்த்திகனுடைய அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், டில்யூஷன் டிஸார்டர்ஸ் ஆகட்டும், எதனால் அந்த டில்யூஷன் டிஸார்டர் பேஷண்ட்டாக மாறாருன்னு அங்கே சீக்வன்ஸ் வைப்பாங்க. அது எல்லாருடைய மனசையும் கொஞ்சம் டச் பண்ண வைக்கும். அத்தோடு மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் எப்படி அந்த ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, எதனால் ஆச்சுங்கிற ஒரு விஷயமும் அப்படியே நெக்ஸ்ட் ட்ராவல் ஆகும்போது வித்யுத்துக்கும் நம்மளுடைய சிவாக்கும் நடக்கிற அந்த கிளாஷ் ஆகட்டும், அங்கிருந்து அந்த கன்னை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ட்ராவல் பண்ணுற சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டான்சிங் ரோஸோடைய அந்த டான்சிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஃபைட்டு இங்கே அவர் ஃப்ரெண்டு வித்யுத்துக்காக ஒரு விஷயம் பண்ணுவார் பாருங்க, லெஃப்டில் விட்டு பஞ்சில் குத்துவார். அது எல்லாமே மாசு கிளாஸாக இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பையும் ஃபுல்ஃபில் பண்ண வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸை மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ள அட்ராக்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் தைரியமாக நீங்கள் ஃபேமிலியோட வீக்கெண்டில் போய் ஒரு நல்ல திருப்தியான ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்கள் மதராசி போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் இங்கே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. It's me, Venkat.